பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம இருக்க இடத்துலேருந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக வந்து கடைசியாக டாப் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து கீழே போகலாம். இப்போ அடுத்து தான் வந்திருக்க இடம் எங்கதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட் தாங்க. எக்கோ பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஏகப்பட்ட கடை இருக்கும். அந்த இடத்துலையும் நீங்கள் போகலாம். பட் அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 100-200 மீட்டர் தள்ளி வந்துட்டிங்கன்னா இங்கிட்ட வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கி தண்ணிக்கிட்ட வர மாதிரி இருக்கும். அங்கே வந்து தண்ணிக்கிட்ட போக முடியாதுங்க. இங்கே தண்ணிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இங்கே சத்தம் போட்டிங்கன்னா வந்து எக்கோ அடிக்கும்னு சொல்லுவானுங்க. அதுதான் வந்து எக்கோ பாயிண்ட். நீங்கள் என்ன சொல்லி சத்தம் போடுறீங்களோ படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தாங்க இங்கே எக்கோ அடிக்கும். அதுதாங்க வந்து எக்கோ பாயிண்ட்டுங்கிறானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு சத்தம் மட்டும் பார்க்க போகிறோம். உண்மையிலே எக்கோ அடிக்குதா அடிக்கலையா? நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இருட்டில் வந்தோம். ஸோ எங்களால் பெருசாக ட்ரை பண்ண முடியல, ரெக்கார்டும் பண்ண முடியல. ஸோ இந்த டைம் வந்து ப்ராப்பராக சத்தம் மட்டும் பார்க்க போகிறேன், அடிக்குதா இல்லையா எக்கோ அப்படின்ட்டு. ஸோ எக்கோ அடிக்குதா இல்லையான்னு வந்து இப்போ செக் பண்ண போகிறேன். கத்தி ஹரி ஆர்ஜன் கத்த போகிறேன். எக்கோ அடிக்குதுங்க. பட் அவங்க சொன்ன வந்து லைட்டாக தான் அடிக்குது. ஸோ இன்னொரு டைம் ட்ரை பண்ண போகிறோம். லாஸ்ட் டைமுங்க இன்னொரு டைம் வந்து கத்த போகிறோம். ஹரி அர்ஜுன் தான் கத்த போகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். லைட்டாக தான் வந்து சவுண்டு கேட்குது. அவங்க சொன்ன மாதிரி உலக ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் கேட்டுச்சுன்னா போடுறேன் அப்படியே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து குந்தலை டேம் தாங்க வந்திருக்கோம். இந்த டேம் வந்து மற்ற டேமோட, அதுக்கு முந்தின ஒரு டேம் பார்த்தோம், அந்த டேமோட வந்து கொஞ்சம் ஷார்ட்டுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம இருக்க இடத்துலேருந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நான் இதை வச்சு மட்டும் சொல்லலை, நான் அவங்க ரோடு வந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் கட்டாக கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி இறங்கி வரும் பள்ளத்தில் அந்த டேமே இருக்குது. ஆக்சுவலாக இங்கேயுமே வந்து பின்னாடி பார்த்து தெரியும் போட்டிங்லாம் இருக்குது. இந்த டேம்லேயுமே வந்து போட்டிங் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே போகிறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடி ஒரு இடத்துக்கு காமிச்சோம்ல, நீங்கள் அங்கே போகிறது வந்து பெட்டருங்க. குந்தலை டேமில் வந்து சுற்றி பார்க்க ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பட் சும்மா டேம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், தண்ணி பக்கத்தில் தெரியும். ஸோ நாங்கள் இங்கே பார்த்துட்டோம். இனி அடுத்து வந்து டாப் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷனுங்க. அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக வந்து கடைசியாக டாப் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னால் வந்து, அதாவது இங்கேருந்து பார்த்தா வந்து சுற்றி இருக்க அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பள்ளம் மலை அதெல்லாம் வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம போய் தான் செக் பண்ணுறோம். போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான மேட்டர்னா என்னென்னா வந்து, இங்கேருந்து 12 கிலோமீட்டர் வந்து நம்ம அந்த மலை வழியாகவே வந்து இறங்கி போனோம்னா, 12 கிலோமீட்டர் இறங்கி போனோம்னா வந்து, ஆனால் வந்து கஷ்டம், போக முடியாதுன்னாங்க. ஏன்னா வந்து கல் மேடு மேலே இருக்குமாம்மா, வண்டிலாம் போகாதம்மா. அப்படி போனோம்னா வந்து குரங்கணிக்கு ரீச் ஆயிடலாம் அப்படி மாதிரி சொன்னாங்க. Anu is not coming. Your dolphin went to. இதோ
மலை வந்து இந்த டாப்பில் தெரியுதுங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து பனி வந்து மறைச்சிருக்கு. அப்படியே செம ஹைட்டாக இருக்குது அந்த இடம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு 20 ருபீஸுங்க. நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். ஸோ வந்து 40 ருபீஸ் மொத்தமாக. இதில் இந்த பின்னாடி ஷெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. வந்தோடனே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு கூடாரம் மட்டும் இருக்கும், அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் பில்டிங் மாதிரி. அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து கீழே போகலாம். ஸோ நான் தான் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்தப்போ கொஞ்சம் மேகமாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போ கீழே போய் அப்படியே காமிக்கிற மிச்சத்தை. இப்போ கீழே தான் நடந்து போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சது ஏன் கீழே விட்றாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்க மலை செம்ம ஹைட்டாக இருக்குங்க. அந்த ஹைட்டை வந்து கீழேருந்து இன்னும் நல்லா பார்க்கலாமேங்கிறக்க ஒரு 100 மீட்டர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க கீழே. அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ போயிட்டு காமிக்கிறேங்க. செவுத்தில் பாரு, மாடு செடி கொடி மரம்லாம் போட்டு அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க செவுத்தில். அதுவும் அவ்வளோதாங்க. ஒரு வேளை டாப் ஸ்டேஷன் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இங்கே அந்தளவுக்கு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக மறைச்சிருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக இருக்கப்போ வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க எல்லா மலையுமே பார்க்கலாம். நீங்கள் இங்கே நிறையா மலை ஆப்போசிட்டில் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா ஜஸ்ட்டு இந்த கிளைமேட்டுக்கு வந்து வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், அதுவும் வந்துட்டு போகலாம். நீங்கள் அடிக்கிற குளிருக்கு வந்து வேக வச்ச சோளம் வாங்கியிருக்கேன், மிளகாப்பொடிலாம் தூவி. ஒரு சோளம் வந்து ஃபுல் வந்து 50 ரூபா, 2 வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். டாப் ஸ்டேஷன் வேறு பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதோட டாப் ஸ்டேஷன் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இங்கேருந்து வந்து கிளம்புறோம்.